நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடையே உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் நாளை இந்தியா வருகிறார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா முக்கிய பங்காற்ற வாய்ப்பு. குரூட்டன் குழுவினருடன் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை வெற்றிகரமாக சென்றடைந்தது. சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் இருவரும் வரும் 20ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா தகவல். தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் 19ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பொழியக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் நாளை வரை பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம்புளி ஆகியவற்றுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை. ஆயக்குடி கொய்யா, கப்பல்பட்டி கரும்பு முருங்கைக்கும் அங்கீகாரம் பெறப்படும் என சட்டசபையில் தகவல். ராசிபுரம் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை மொத்தமாக அவிழ்த்துவிட்ட மாட்டின் உரிமையாளர்களால் தள்ளுமுள்ளு. பந்தல் சரிந்து விழுந்த நிலையில் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த போலீசார். கோவை அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் கைது. போலீசாரிடம் இருந்து தப்புவதற்காக லஞ்ச பணத்தை நீரில் வீசிவிட்டு குளத்தில் குதித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பேருந்து மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலி. துக்க நிகழ்ச்சிக்காக இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் விபத்தில் உயிரிழப்பு. மதுரை கீழக்கரையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து வரும் காளைகளை அடக்க முயலும் காளையர்கள். பிரதமர் மோடியுடன் அமெரிக்க கம்ப்யூட்டர் விஞ்ஞானியும் பாட்காஸ்டருமான லெக்ஸ் ஃப்ரிட்மேன் சந்திப்பு. 3 மணி நேரம் நடைபெற்ற சந்திப்பில் தமது வாழ்வின் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. முன்கூட்டியே தொடங்கிய வெப்ப அலையால் ஒடிசாவில் 42 டிகிரி செல்சியஸை தாண்டியது அதிகபட்ச வெப்பநிலை. தற்போதைய வெப்ப அலை தாக்கம் வரும் 19ஆம் தேதி வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தேசிய நலனுக்கானது என மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தகவல். நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு பின் சட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரில் சினார் ஓபன் குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளை நடத்தியது இந்திய ராணுவம். குல்மார்க்கின் பனிமூடிய மலை இறக்கங்களில் சிறப்பாக விளையாடிய காஷ்மீர் இளைஞர்கள், இளம்பெண்கள். கைது செய்யப்பட்டதிலிருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் வரை அதிகாரிகள் 15 முறை என் முகத்தில் அறைந்தனர். தங்கம் கடத்தலில் ஈடுபட்ட நடிகை ரன்யா ராவ் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மீது சரமாரி குற்றச்சாட்டு. மும்பையில் முதன்முறையாக நடைபெற்ற ஃபாஸ்ட் அண்ட் அப் வாக்கத்தானில் உற்சாகத்துடன் கலந்து கொண்ட மக்கள். ஜம்முவில் நடைபெற்ற ரன் ஃபார் ரன் மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்பு. இந்தியா மியான்மர் எல்லையில் 1643 கிலோமீட்டருக்கு கம்பி வேலி அமைக்க மத்திய அரசு முடிவு. 10 ஆண்டுகளுக்குள் பணிகளை முடிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல். ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளுமாறு ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. சர்வதேச கப்பல் வழித்தடங்களை மிரட்டினால் சும்மா இருக்க மாட்டோம் என்றும் மிரட்டல். லண்டனில் பாலஸ்தீன கொடியை ஏந்திக் கொண்டு ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட பேரணி. பணைய கைதிகளை விடுவிக்க கோரி இஸ்ரேல் ஆதரவாளர்களும் போட்டி பேரணி. 6 நாடுகள் ரக்பி கோப்பையை 7வது முறையாக வென்ற பிரான்ஸ் அணி சாதனை.
பாரிஸில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து அணியை 35-16 என்ற புள்ளிகள் கணக்கில் தோற்கடித்தது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.